அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. நம்ம 11ஆம் மாதம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். சதயத்தில் ராகு என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம், உலக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு மரணம் இருக்கும் அப்படிங்கிறதும், இயற்கை சீற்றங்கள் நிறைய இயற்கை அழிக்கப்படும் அப்படிங்கிறதும், வரலாறு காணாத நிறைய பிரச்சனைகளை உலகம் சந்திக்க போகிறது, உலகம் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் பார்க்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ராகு வந்து அங்கே ருத்ர தாண்டவம் ஆட போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தான் தெரிஞ்சது அந்த ராகுவே ட்ரம்ப் தான் அப்படின்னு. என்ன சாமி பொசுக்கணும் போய் ட்ரம்ப்பை போய் ராகுன்ட்டீங்க. ஆமா சாமி, இப்போ பாருங்க, சதயத்தில் ராகு போயிட்டு இருக்காரு. இஸ்ரேல் மேல குண்டா போட்டு அந்த தலைவரை தூக்கி விட்டாங்க. இவங்க என்னன்னா, அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காக சண்டை போட்டு நம்மளை ஈவி வாங்க வச்சுட்டாங்க பாருங்க. நானே ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் ஒன்று பண்ணியிருக்கேன். நேற்று போய் 2 கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நடக்குமா நடக்காதா, இது வருமா வராதா, ஆகுமா ஆகாதா, இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு குரூப் கேஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்குதுங்கன்னு ஒரு டீம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம். இங்க பார்த்தா பல இடத்துல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் பங்க் மூடி வச்சிருக்காங்க. இதுல எது உண்மை எது பொய்னே தெரியலடா சொக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அதனால பல இடத்துல இருக்கிற நம்ம அருள்புரம் பெட்ரோல் பங்க் 2 நாளா மூடி தான் கிடக்கு. அது ஏன் அப்படின்னா, அவங்க இதை லோடு வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நம்ம இப்போ யார் உண்மையை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்ற இடத்துக்கெல்லாம் போகாம, ராகு நம்மளை என்ன பண்றாரு இதை வந்து நான் ஒட்டுமொத்தமா ராகுவாக பார்க்கிறேன். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாரு. போன 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்நேரம்லாம் எல்லாம் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, உண்மையின் தோழனாக உங்களின் மகனாக அப்படின்னு எல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இங்க என்ன எலெக்ஷனை அறிவிக்கல, வேட்பாளரை அறிவிக்கல, எல்லாம் உசுர புடிச்சுக்கிட்டு பக்கு ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு வச்சுல. ஆனா சொல்றக்கே ராகு விட மாட்டாரு பாருங்க. எந்த கட்சியும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல, எந்த கட்சியும் இன்னும் கூட்டணி எங்க போட்டியிட போகுதுன்னு அறிவிக்கல. இன்னும் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்றக்குண்டான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தன் முடிவை அறிவிக்கல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது அடுத்த ஒரு குரூப் கிளம்புது. அதுல வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நீங்க தானே ஜாதகம் பார்த்தீங்கன்ற மாதிரி இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு, நீங்க விஜய்க்கு ஜாதகம் பார்க்குறீங்களாமே அப்படின்னு. ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜாதகம் பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறதே வேலை அப்படின்னு அதை சொல்லி அதை விட்டுருங்க நண்பர். தேவையில்லாமல் அதை போட்டு ரொம்ப குடையாதீங்க. அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது உருப்படியான நியூஸ் இருந்தா போடுங்க அப்படின்லாம் அவர்கிட்ட சொன்னோம். நண்பர்களே, இதுல வந்து ராகு வாழ்வா சாவா அப்படிங்கிற பயத்துல பல பேரை வச்சிருக்கிறார். ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. இது என்ன நடக்கும், போர் முடிஞ்சிருமா, இது வந்து எப்படி முடியும். ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, ஜஸ்ட் நாங்க வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம் எங்க ஈரான் பக்கம் அப்படின்னு. ஏன் அங்க சாரெல்லாம் மனுஷனே கிடையாதா, முட்டா பசங்களா? அங்க சாரெல்லாம் மனுஷன் கிடையாது. முதல்ல தன் தேவைக்காக இன்னொரு நாட்டு மேல குண்டு போடுறது மிகப்பெரிய தவறு. இன்னொரு உயிரை எடுக்கிற அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அமெரிக்காவை யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த ஆளுக்கு சௌரியத்துக்கு ஆடிட்டு கிடக்கான் சாமி. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 1008 பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனா யார் வந்து இந்த அப்பாவி மக்களை அழிப்பதற்கு, இயற்கை வளங்களை அழிப்பதற்கு உங்களுக்கு யார் இந்த உரிமையெல்லாம் கொடுக்குறாங்க? ஏன் போட்டு இப்படி எல்லாம் கொள்றீங்க? இதுக்கு முன்னாடி உலகமே என்னன்னு சொன்ன நெப்போலியன் எங்க போயிட்டா, இந்த உலகத்தையே நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்னு சொன்ன ஹிட்லர் எங்க போயிட்டா? ஹிட்லர் கடைசியில் சூசைட் பண்ணிட்டு செத்து போனா சாமி. புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைய. நீங்க வந்து இந்த பூமி இங்க தான் இருக்க போகுது, இது எங்கேயும் போகவே போகாது. ஆனா நாம இருக்கோம்ல, இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். நமக்கு எக்ஸ்பிரி டேட் உண்டு, நம்ம இருக்கவே மாட்டோம். நம்மலாம் வந்து ஈசல் பிச்சுகள் மாதிரி. நீங்க வந்து ஈசல் ஒரு நாள் வாழ்ந்து தக்காளி நம்ம ஒரு 70 வருஷம் வாழ்றோம், அவ்வளவுதான் விஷயமே தவிர ஈசலுக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம்? பூமிக்கு வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த பூமி 1000 ட்ரம்பை பார்த்திருக்கோம், 1000 ரிஷபானந்தனை பார்த்திருக்கோம், 1000 ஹிட்லரை பார்த்திருக்கோம், 1000 10,000 லட்சம் கோடி மனிதர்களை இந்த பூமி கடந்து வந்திருக்கிறது. தயவு செய்து அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். கோயிலுக்கு போகும்போது சொல்லுங்க, ஐயா அந்த ட்ரம்புக்கு ஒரு நல்ல புத்தி கொடுங்கயா அப்படின்னு சிவபெருமான்ட்ட வேண்டிட்டு வாங்க. இப்ப அதை செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இந்த பய உள்ளைங்க அமெரிக்கா சேஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டர் வரைக்கும் கை வச்சிட்டாங்க. இதுல அருமையான ஒரு வேர்டு ஒன்று வரும் நம்ம இதுல தசாவதாரம் படத்துல. அரசியல்ல தான் அவர் நினைச்ச இடத்துக்கு அவரால் பயணம் பண்ண முடியல. ஆனா சினிமாவில் கமலஹாசன் நடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகின் படபடப்புக்கும் ஒரு பெரிய பூகம்பத்திற்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த வார்த்தை எனக்கு அப்போ புரியல. இந்த சிம்பு சொல்வார்ல, அப்போ
புரியல, ஆனா இப்ப புரிஞ்சுது. அந்த மாதிரி நீங்க எங்கேயோ யாரோ யார் மேலேயோ குண்டு போடுறதுக்கு தேவர்மன் கடைசி சீன்ல என்னையும் குற்றவாளி ஆக்கிட்டீங்களா அப்படிம்பாரு. அந்த மாதிரி என்னையும் ஈவி பைக் வாங்க வச்சிட்டீங்களாப்பா, என்னையும் கரண்ட் அடுப்புலாம் வாங்க வச்சிட்டீங்களாப்பா, 3 அடுப்பு வாங்கி வச்சிருக்கேன், அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஆபீஸுக்கு ஒன்று 3 அடுப்பு வாங்க வச்சிட்டீங்களா. அந்த மாதிரி ட்ரம்புக்கு நல்ல புத்தி கூடு இறைவா, இஸ்ரேலுக்கு நல்ல புத்தி கூடு இறைவா. நீங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்களுக்கு நீங்களே தூக்க மாட்டீங்கப்பா, அடுத்தவங்க மேலாம் கொண்டு போய் இந்த மாதிரி குண்டு போட்டு அப்பாவி மக்களை நீங்க எத்தனையோ அப்பாவி மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் ராகு டெய்லி நைட்டு மொட்டை மாடியில இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்கேன், உனக்கு என்னையா பிரச்சனை, ஏயா இப்படி போட்டு உலகத்தை அழிக்கிற அப்படின்னு சொல்லி. பிரம்மாண்டம் சுவாமி ராகு பிரம்மாண்டமா கொளுத்தி விடுறாரு சாமி. இந்த சதயத்தில் நின்று கொழுந்து விட்டு எரியுது, இந்த ஆளு நின்று அழகா வேடிக்கை பார்த்துச்சு நிற்கிறான். எனக்கு அதை நினைச்சா தான் வயிறு வயலா எரியுது, ஏன் இப்படிலாம் பண்ற. அதாவது எல்லாரையும் ஒரு வகையான பயத்திலே வச்சிருக்கான். இப்ப பாருங்க, இந்த 5 மாநில தேர்தலும் இதே நிலைமை. இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல, அதனால நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நிப்பமா மாட்டோமா, ஜெயிப்பமா மாட்டோமா, மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டோம், ஏன்றா மணியா நம்ம தான் ஒண்ணுமே செய்யல. இல்ல ஆமாங்கண்ணா, எதை செஞ்சிருந்தா தானே ஓட்டு போடுவாங்க, நம்ம தான் ஒண்ணுமே செய்யலையே. அந்த கதையில பல பேர் அது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலும் சொல்றேன். ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளோட தொடர்புல அதில் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டிலேயே நான் தாங்க பெஸ்ட் எம்எல்ஏ, தமிழ்நாட்டிலேயே நான் தாங்க சிறப்பாக பண்ணியிருக்கேன் மக்களுக்கு. ஐயா, இது மக்கள் சொல்லணுங்க, நம்மளா சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்ட்டெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பர்டிகுலரா என்ன சண்டைக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் சாமி, நான் தான் சொன்னேன், இதை போய் வீடியோ வரைக்கும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்ட்டு. அதனால இப்போ இந்த சதயத்தில் ராகு ஆடி மாதம் வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகிறார். எதற்கும் பயப்படாதீர்கள், உலகம் அழிந்து விட போவது இல்லை. இது நிச்சயமாக இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தில் ஒரு மாற்றம், வெள்ளியில் ஒரு மாற்றம், அடுத்து உலகத்துல அடுத்து கேஸ்ல இந்த மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இந்த ராகு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல பெரிய மாற்றங்களை ராகு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த போர் இன்னும் முடியவில்லை, இந்த வன்மம் இன்னும் தீரவில்லை. ஆடி மாதம் வரைக்கும் இது இன்னும் பெருகி கொண்டேதான் போகிறது. உலக அமைதிக்காக சிவபெருமானிடம் போய் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல அல்லது பங்குனி உத்தரத்துல நீங்க நல்லபடியா போய் எம்பெருமானே கருணை கடலே அப்பா சொக்கநாதா இந்த ட்ரம்புக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து இந்த போரை கொஞ்சம் நிறுத்த சொல்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நல்லபடியா வேண்டிங்க. இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். கண்ணா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பார்த்தீங்களா. உலகம் சமநிலை பெற வேண்டும். நீயும் 10 மாசம் தான், நானும் 10 மாசம் தான். நீ என்ன பெரிய வழக்கு என்ன, நாங்க என்ன குருடால விட்டோம் இல்லையா. இப்போ எல்லாரும் என்னன்னா நம்ம மட்டும் தான் உலகத்துல புதுசா டிசைனா பறந்திருக்கோம் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டு திரியானுவா. ஆனா எல்லாருமே 10 மாசம் தான், எல்லாருமே செத்தா அந்த பஞ்சபூதத்துக்கு தான், சோழியே இவ்வளவுதான். நீங்க உசு இசு இவ்வளவுதான் லைஃப். அதுக்குள்ள போட்டுக்கிட்டு ஏன்டா எங்களை இப்படி தாலி கொலை பண்றீங்க அப்படிங்கிற விஷயம். இப்ப சென்னையெல்லாம் பார்த்தா பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கியூல நிக்கிறாங்க, கேன்ல வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். மக்களே வீட்டில் கொண்டு போய் பெட்ரோல் வச்சு ஏதாவது ஃபயர் ஆயிர போது இதனாலும் சில விபரீதங்கள் நடக்கலாம். உலகத்துக்கே பெட்ரோல் இல்லை, நமக்கும் இல்லை தானே. நம்மலாம் மாட்டு வண்டி கட்டி போன பரம்பரை. சைக்கிள் இருக்கு, வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுக்கிடுவோம், மாட்டு வண்டிகள்லாம் மீண்டும் வரட்டும், மாட்டு வண்டியில் லோடு ஏற்றுவோம், அப்படியே ஜல்னு இனிமேல் போவோம். கொஞ்ச நாளைக்கு ராகு நமக்கு பழசெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கிறார் நம்மள. நீங்க பல பேத்துக்கு விறகடுப்பு ஞாபகம் வந்துருச்சு, மாட்டு வண்டி ஞாபகம் வந்துருச்சு, சைக்கிள் ஞாபகம் வந்துருச்சு, நொங்கு வண்டி ஞாபகம் வந்துருச்சு. இப்ப தேவைப்படுறாயா விவசாயி. ஏன்னா நீங்க கேஸ் இல்லாம சமைச்சிடலாம் சாமி, அரிசி இல்லாம சமைக்க முடியாது. கேஸ் இல்லாம சமைக்கலாம், கரண்ட் அடுப்புல சமைக்கலாம், விறகு அடுப்புல சமைக்கலாம், அரிசியை ஊற போட்டு கூட தின்றலாம். ஆனா அதுக்கு அரிசி வேணும்ல. இப்பதான் விவசாயியின் தேவை இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது. ஏன்னா அடுத்து இந்த உலகத்தில் ஏற்பட போவது உணவு பற்றாக்குறை. டிரான்ஸ்போர்ட் ஆகணும்ல, டிரான்ஸ்போர்ட் ஆகலைன்னா அங்கேயே தங்கும்ல. ஏன் தக்காளி வேணும், எங்க போவீங்க, விவசாயி கிட்ட தான் போய் ஆகணும். அதனால விவசாயி மட்டும், நீங்க சாகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு மனிதன் விவசாயி மட்டுமே, வேற யாரும் தேவைப்பட மாட்டாங்க. சாராயம் குடிக்காம வாழலாம், சிகரெட் குடிக்காம வாழலாம், தங்கம் போட்டுக்காம வாழலாம், சினிமா பார்க்காம வாழலாம், பொண்டாட்டி இல்லாம வாழலாம், புருஷன் இல்லாம வாழலாம், பிள்ளைங்க இல்லாம வாழலாம், பைக் இல்லாம வாழலாம், ஏசி இல்லாம வாழலாம், கார் இல்லாம வாழலாம், பிளைட் இல்லாம வாழலாம். ஆனா சோறு இல்லாம வாழ முடியாது. ஏதோ ஒரு வகையில சோறு இல்லாம வாழவே முடியாது. இந்த உலகத்தில் இப்பொழுது தேவைப்படுபவன் விவசாயி மட்டுமே, பொற்கொள்ளன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது. இவர்களெல்லாம் நமக்கு அடிப்படை தேவைக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அடிப்படை தேவைக்கு விவசாயி தேவைப்படுகிறான். விவசாயத்தை மதிங்க, விவசாயிகளை மதிங்க. இப்ப எல்லாருக்கும் விவசாய ஞாபகம் வந்திருக்கும். எல்லாரும் வீட்டில் மளிகை சாமான்லாம் வாங்கி சேவ் பண்றீங்க, நல்லாவே தெரியுது. அன்பர்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ராகு நமக்கு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அந்த பாட்டு மாதிரி நம்மளை அப்படியே ஞாபகப்படுத்துறாரு. நீங்க வாங்கடி வாங்க, எங்க எல்லாம் எங்க எங்க அப்படியே எல்லாம் ஃபிளைட்ல
பறந்துட்டு இருக்கீங்க, இருக்கடி உங்களை மாட்டு வண்டி ஓட்ட வைக்கிறேன். இதையெல்லாம் நம்ம ராகு செய்யற வேலை தான். ராகு பகவானை நல்லபடியா வேண்டிங்க. ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க ஒரு முகத்தை திருமுகமா திருப்புங்கோ அப்படிங்கிற மாதிரி ஏயா அப்படி பஞ்சாயத்து பண்றீங்க அப்படின்னு ராகு பகவான்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையில ஒரு வணக்கம், அப்படியே அங்க நம்ம ட்ரம்புக்கு ஒரு வணக்கம், இஸ்ரேலுக்கு ஒரு வணக்கம், ஈரானுக்கு ஒரு வணக்கம், சண்டை ஓடாம இருங்கயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமநிலையோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் பிரார்த்தனை செய்கிறேன். உலகம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கட்டும். நாம் அமைதியாக வந்தோம், அமைதியாக திரும்பி செல்வோம். நன்றி, வணக்கம்.